Assalamu alaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்டான saree யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்பவே அழகான இந்த ரோஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சின்னதாக ரோஸ் ரெடி பண்ணுற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக டீட்டெயில்டாக செஞ்சு காமிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஸ்லோவாக நான் எப்படி பண்ணுறனோ அதே ஸ்பீடில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் வந்துட்டு உங்களுக்கு டவுட் எதுவுமே வராத அளவுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி நான் ஒரு லைட் எல்லோ கலரில் சாரியிலேருந்து நம்ம ப்ளவுஸ்க்காக கிளிப்போம் சில பிட் அதுக்கப்புறம் நம்ம தைக்காமல் வேறு கிளாத் எடுத்து தைச்சிருப்போம். அந்த மாதிரி வேஸ்டான சாரீ தான் இது. இப்போ அகலம் பார்த்தீங்கன்னா நான் 4 இன்ச்சு எடுத்திருக்கேன், நீளம் பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ அப்படியே ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் எப்படி மடிக்கிறேனோ அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் இந்த கார்னரை நம்ம மடித்தோம். அகெயின் இந்த மாதிரி 3 மடிப்பு நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அடுத்தது மடிக்கிறது எல்லாமே பேக் சைடில் தான் மடிக்கணும். ஸோ உங்களுக்கு பார்க்கையிலே புரியும். இப்போ நம்ம பேசிக்காக செஞ்சதை நான் அகெயின் பிரிச்சுட்டு உங்களுக்கு திரும்பியுமே செஞ்சு காமிக்கிறேன். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கிளாத்தை ஒரே லெவலுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேக் சைடு நோக்கி மடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. ஃபுல்லாக இருக்கிற துணி ஃபுல்லாக மடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி நீங்கள் மடிக்கணும். அதே சமயம் இந்த ரைட் சைடு நம்ம கை இருக்கு இல்லையா, அது ஒரு சுற்றிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் நான் உங்களுக்கு அகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணி காமிக்கிறேன். லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டேன், அப்போ நல்லா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் இந்த ஓரத்தை மடித்தோம், ரெண்டாவது அந்த கார்னரை இப்படி மடித்தோம், அடுத்தது இப்படி 2 பின் சைடு நோக்கியும் மடிச்சுக்கிட்டோம், முன் சைடு நோக்கியும் நம்ம ஒரு வாட்டி மடிச்சுக்கிறோம். பாருங்கள், நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்க்கையில் தான் புரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கலாம், நீங்கள் அதனால் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் 1லிருந்து ஒரு 4-5 முறை இதே மாதிரி ஒரு கிளாத்தை கட் பண்ணி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அழகாக வந்துடும். ஃபர்ஸ்ட் டைமில் கண்டிப்பாக கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். அகைன் திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக சீக்கிரத்தில் வந்துடும். அதுபோல் இன்றைக்கி நான் எடுத்துருக்க கிளாத் இது ஒரு பூணு சாரீ, கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிற அந்த டெக்ஸ்சர் உள்ள மாதிரி ஒரு சாரீ. இது நல்லா ரோஸ் செஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்டிஃபாக நல்லா இருந்தது. இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் அப்படியே மடிச்சுக்கிட்டே வந்தாச்சு. பேக் நோக்கி தான் மடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் நம்ம ஒரு 4-5 சுற்றிட்டோனாலே நமக்கு ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது போல் நம்ம ரோஸ் எல்லாமே செய்கிறதுக்கு நம்ம நல்ல ட்ரைனிங் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நிறைய விதமான கிராஃப்ட்டுக்கு நம்மளே செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். கடைகளில் வாங்கணும் அப்படின்ட்டு தேவையில்லை. நல்ல பெரிய சைஸில் செஞ்சாச்சு. அப்படியே முடிச்சதுக்கப்புறம் பாருங்களேன், அப்படியே செடியில் பூத்த ரோஸ் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம முடிக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு டவுட் நல்லா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு லேயருமே ஹாட் க்ளூ ஒட்டணும். நீங்கள் இதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஹாட் க்ளூ ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊசி நூல் வச்சுட்டு தைக்கணும். ஸோ தைக்கிறத விட நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக ஸ்னீசிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு லேயர்ஸுமே அப்படியே எடுத்துட்டு ஒவ்வொரு சைடில் நம்ம ஒரு டாட் மாதிரி க்ளூ வச்சுட்டு நம்ம ஒட்டிட்டு வரோம். இதுவே நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒட்டலாம். உங்கள்கிட்ட ஹார்ட் க்ளூ இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு ஒட்டுங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். அது போலவே இந்த பேக் சைடில் இருக்கிற இந்த ரா பீஸ் எல்லாத்தையுமே நம்ம அழகாக ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு நல்ல ஒரு பெரிய சைஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. லேயர்ஸ் எல்லாமே பிரியாத அளவுக்கு இந்த மாதிரி செக்யூராக ஒட்டி விட்டுக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. முன்னாடி ஒரு வீடியோவில் இந்த ஃப்ளவர் வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதையுமே நிறையா பேர் ட்ரை பண்ணியிருந்தீங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு அட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சேம் இதே கிளாத்தில் வச்சுட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம் பேக் சைடில் வைக்கிறதுக்காக. இப்போ இந்த அட்டையில் க்ளூ வச்சுட்டு நம்ம வந்துட்டு அந்த ரோஸோட அந்த பேக் சைடில் அப்படியே ஒட்டி விட்டுடலாம். இப்போ க்ளூ வச்சுட்டு அதை நான் ஒட்டி விட்டுட்டேன். அடுத்தது நம்ம வந்துட்டு இதில் டிக்டாக் பின் இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம வச்சுக்கலாம். குழந்தைங்க தலையில் வச்சு விட போகிறீங்க அப்படின்னாக்கா டிக்டாக் பின் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. இல்லைனா சேஃப்டி பின் வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா கிட்ஸோட ட்ரெஸ்ஸில் கூட நம்ம இதை ப்ளைனான ஏதாவது ஃப்ராக் போடுறாங்க அப்படின்னாக்கா ஸோ அதை நம்ம அழகாக மாட்டி விடலாம். அப்போது அந்த ட்ரெஸ்ஸுக்கே வந்துட்டு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கிடைக்கும். கேர்ள் பேபி உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ரூப் மாதிரி அட்டாச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள் வீட்டு ஸ்க்ரீனை வந்துட்டு ஃபோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ரோஸோடு இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப நீட்டான லுக்கில் ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளே ரெடி பண்ணதுங்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம இதுக்கு வந்து லீவ் செய்யணும். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 இன்ச் அகலம் 5 இன்ச் நீளம் இருக்கா மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி தைச்சேன் அப்படிங்கிற அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஊசியில் நூல் கோத்துக்கோங்க. கோத்துட்டு ஸோ அதை வந்துட்டு நாலாக அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நான் வந்து காமிச்சேன் இல்லையா, முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு அந்த ஓரங்களில் அப்படியே ரா பீஸ் இருக்கிற அந்த ஓரங்களில் அப்படி தைச்சி லைட்டாக சுருக்கிக்கோங்க. சுருக்கிட்டால் உங்களுக்கு அழகான லீஃப் வந்து கிடச்சிரும். ஸோ அதை வந்துட்டு இந்த பூவோடு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் கவர் ஆகிருக்கும் அப்படின்ட்டு நினச்சேன். அந்த லீவ் பண்ணது வந்து கவர் ஆகலை. ஸோ உங்களுக்கு நான் எப்படி சொன்னேன் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம லீஃப் வந்துட்டு நம்ம அட்டை ஒன்று ஒட்டணும் இல்லையா, அதுக்கு உள்ளே லைட்டாக இந்த மாதிரி இன்செர்ட் ஆகிற மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். அப்போ நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ 2 லீஃப் வச்சாச்சு. ஒன்று வந்துட்டு கொஞ்சம் பெருசு, ஒன்று சின்ன லீஃப் வச்சுருக்கோம். இப்போது நடுப்புற வந்துட்டு ஒரு சின்ன பீட் ஒன்று வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இது கூட நான் வந்துட்டு எப்படி சேஃப்டி பின் வைக்கிறேன் அப்படிங்கிறதையுமே காமிக்கிறேன். நல்ல பெரிய சைஸில் ஒரு பின் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேன்வாஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேன்வாஸ் அட்டை இருக்கு இல்லையா, நம்ம நெக் பீஸ்க்கெல்லாமே வைப்போமே அது. இந்த அட்டை என்னன்னாலும் உங்கள்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது வேஸ்ட்டு அட்டை அது கூட நம்ம முன்னாடி அந்த பாட்டமில் ஒட்டுறதுக்கு ரெடி பண்ணோம் இல்லையா, அது மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இதில் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அது மேலே நம்ம ஹூக் வச்சு ஒட்டிக்கலாம். இன்னொரு கேன்வாஸ் அட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு ஒட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பின்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கு. இப்போ வந்து இதை நம்ம அழகாக பேபியோட ட்ரெஸ்ஸில் இல்லை வேறு எங்கேயாவது நம்ம மாட்டி வைக்கணும் அப்படின்னாலுமே அழகாக மாட்டி வைக்கலாம். பார்க்கறதுக்கு நம்ம செடியிலேருந்து பிச்சை ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். யாரும் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஐ பட்டன்லையுமே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ரோஸில் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த ரோஸ் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிறத படிக்கையில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அது போல் உங்களில் எத்தனை பேர் ரெடி பண்ணி பார்க்க போகிறீங்க அது எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள்.
வேஸ்ட் கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ண இந்த ரோஸோட ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அதுபோல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மார்னிங் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.